ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞான ஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு ரிஷப லக்ன அன்பர்களுக்கு. செவ்வாய் கிரகம் நமக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியிலே ராகுவின் நட்சத்திரத்திலே 7ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 29ஆம் தேதி வரைக்கும் 23 நாட்கள் பயணிக்கிறார். அதற்கான பலன்களை சொல்லக்கூடிய பதிவு. ரிஷப லக்கணத்திற்கு ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறார். மன மகிழ்வு, எதிர்பார்த்ததை அடைதல் மற்றும் நண்பர்கள், நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி, நம்முடைய மூத்த சகோதர சகோதரி ஆகியவை 11ஆம் இடம். இப்போ வெளியில் பிரயாணங்கள் போகிறது, நீண்ட தூர பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, இது சம்பந்தப்பட்டதும் 11ஆம் இடம் தான். எதிர்பார்த்த ஒன்றை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் 11ஆம் இடத்துக்கு உண்டு. ஆனால் இப்போ நம்ம பேச போகிறது செவ்வாய் கிரகத்தை பற்றி. இப்போ ராகுனுடைய பலன், அவர் அங்கே சனி நட்சத்திரத்தில் இருக்கார். அது தொடர்ந்து அதிக காலகட்டத்துக்கு அங்கே இருப்பார். பட் செவ்வாய் இந்த 23 நாட்களில் ராகுவை போல மாறும் பொழுது ராகுவை போல லாபத்தை கொடுக்குறார் என்றுதான் நமக்கு அர்த்தம். 11ஆம் இடம் என்பது மன திருப்தி, லாபம். அதை எதிர்பார்க்குற விஷயத்தில் நமக்கு சக்ஸஸை கொடுக்குறாரு. அதுலேயும் மெயினாக பண விஷயத்தில் சக்ஸஸை கொடுக்குறாரு, பேச்சு விஷயத்தில் சக்ஸஸை கொடுக்குறாரு, குடும்ப விஷயத்தில் சக்ஸஸை கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பம், பேச்சு, பணம், கையிருப்பு, இதெல்லாம் தான். அப்போ அந்த சார்ந்த ஈடுபாட்டினை டெவலப் பண்ணி விடுவார், வளர்ச்சிகள் பண்ணி விடுவார். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரெண்டுடைய கிரகத்தன்மைகளை வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய சுபாவத்தினால நமக்கு நம்மளை பற்றிய ஒரு தவறான பிம்பம் வெளியே போகும். இப்போ ஒரு முரட்டு சுபாவம் அப்படின்னா அது செவ்வாய். அதே நேரத்தில் அதை துணிச்சல்னும் பாராட்டலாம். பட் ரஃப் அண்ட் டஃப்ங்கிறது அர்த்தம். அதே போல் நமக்கு டிசிப்ளினரியாக இருக்கணும். உடனே கட் அண்ட் ரைட்டாக அந்த செய்கைகளை உடனடியாக முடிக்கணும், வேகமாக செயல்படணும், அவசரமாக ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறது செவ்வாயினுடைய வேலை. அதே மாதிரி இரத்த சம்பந்தப்பட்ட உறவு, பூமிகாரகன் மற்றும் பேச்சின் காரகன், சண்டைக்காரகன், அதே போல் காயங்கள் படுவது, இதற்கு காரகன், விபத்து காரகன், இத்தனையும் செவ்வாய்க்கு உண்டு. அதே போல தான் ராகு ஒரு பாவகிரகம். ராகுனுடைய தன்மை என்னன்னா அதிகமாக ஆசைப்படுவது, ஒரு உணவு உண்ணுவதாக இருந்தால் கூட அதிகமாக உண்ணுவது, அவ பேச்சிலையும் அதனுடைய தன்மையை காட்டுறது, மிக தீவிரமாக நமக்கு பெரிய பிரம்மாண்டமாக நடத்திட வேண்டும் என்று அவசரப்பட்டு எதிர்பார்ப்பது. இத்தகைய 2 கிரகங்கள் அவருடைய சாரம் பெற்று இவர் பயணிக்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது அது பொருள் சார்ந்து நன்றாக இருக்கிறது. ஏனென்றால் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் நமக்கு பொருள் சார்ந்த நன்மைகளை தரக்கூடியது, தன லாபம் என்று சொல்லலாம். அந்த வகையில் கொடுக்கிறது. ஆனால் அகம் சார்ந்த விஷயத்தில் இந்த கேரக்டர் வேலை செய்யும். ஏன்னா செவ்வாய் நமக்கு 7ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. இந்த 12ஆம் இடம் என்பது சில கணவன் மனைவி உறவில் ஏற்படக்கூடிய பகைகளை காட்டுறது. 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி உறவு காட்டுறது. செவ்வாய் என்பது சகோதர காரகத்துவத்தை காட்டுறது. அதே மாதிரி ராகு என்பது அந்நிய நபர்களினுடைய ஒரு ஈடுபாட்டை காட்டுறது. ஸோ இதெல்லாமே நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும்போது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிட்டால் அதில் பிரச்சனை வராது அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லும். இது நமக்கு செவ்வாய் திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ, ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ நடந்தால் இது பெர்ஃபெக்டாக நமக்கு அந்த பலனாக வரும். வேறு திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது இது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்டமாக போயிடும். இதை பற்றி கவலைப்பட வேண்டியது. பட் எனிவே நம்ம இதில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம அந்த விஷயத்துக்கு தைரியமாக ஈடுபட முடியும். இப்போ பேசுறது அப்படின்னா, பிஸ்னஸ் பேசுறதுல லாபம் இருக்குது அப்படின்னா அந்த முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளலாம்னு அர்த்தம்.
7, 8, 9 ஆகிய தேதிகளில் லாபங்கள் சிறப்பாக இருக்கு. 10, 11, 12 ஆகிய தேதிகளில் சுய பலம், சுய அதிகாரம் நமக்கு பவர்ஃபுல்லாக பேசும். அதே போல் 12, 13, 14, 15 இந்த 12ஆம் தேதி வந்து நைட்டில் இருந்து 8 மணிலிருந்து கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தொழில் பலம் சிறப்பாக இருக்கும். அதாவது நமக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு அங்கீகாரம், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். 16, 17, 18 ஆகிய தேதிகளில் இடம், வீடு, வாகனம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா இருக்கும். பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்கு. சேமிப்புக்கு சிறப்பாக இருக்கு. சேமிப்பை வந்து நம்ம பொருள் வடிவத்தில் மாற்றுறதுன்னு அர்த்தம். 19, 20, 21 ஆகிய தேதிகளில் நமக்கு குழந்தைகள் வழியில் சஞ்சலம், கலைகள் வழி, நம்ம விருப்பப்பட்டவங்க நபர்கிட்ட பேசுறது, இதில் எல்லாம் கொஞ்சம் சஞ்சலம் இருக்குது, சங்கடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 22, 23, 24 இந்த 3 நாட்கள் அப்படிங்கிறதுல நமக்கு வேலை சிறப்பாக இருக்கும், வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதே போல் பேச்சுக்கு, பண ஆதாயத்துக்கு, மதிப்புக்கு நன்மை தரும். 25 மற்றும் 26 இந்த 2 தேதிகளில் நமக்கு மதிப்பு கிடைக்கும், தொழில் பலம் பெருகும். தந்தை மகன், இந்த மாதிரி தந்தை மகள், இது மாதிரி உறவுகளில் கொஞ்சம் டக்கஃபாக இருக்கும். அதாவது லைட்லி ஈகோவாக இருக்கும். அந்த இது வந்து மாறிடும். பட் அது ரெண்டுமே பலமாக இருக்கிறதுனால ஒரு சனியினுடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு எடுத்துக்கலாம். பட் அதனால் கூட நமக்கு வந்து பொருள் சார்ந்த நன்மைகள் தான் நடக்குமோ ஒழிய தீமைகள் இருக்காது. 26, 27, 28 26 வந்து காலையில் 11 மணிலிருந்து கணக்கு எடுத்துக்கலாம். 26, 27, 28 தேதிகளில் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். இடம் விட்டு இடம் மாறுறது, பிரயாணம் போகிறது, டாக்குமெண்ட்ஸு அக்ரிமெண்ட் போடுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அதே போல் 28ஆம் தேதி, 29ஆம் தேதி, 28ஆம் தேதி 12:30 மணிக்கு மேலே 29 ஃபுல்லாக நமக்கு பண ஆதாயம் சிறப்பாக இருக்கிறது. தன லாபங்கள் பெருகும். அப்போ எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும். நம்மளுடைய வேலை, தொழில், உத்தியோகம், பலம் எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ இந்த திருவாதிரையில் 4 பாதம் இருக்கு. இந்த 4 பாதத்தில் செவ்வாய் வந்து 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் திருவாதிரை முதல் பாதத்தில் போகிறார். அப்போ வந்து அம்சம் வந்து தனுசுல விழுகும். அப்போ மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடமான தனுசுல வந்து அம்சம் விழுகிறது, செவ்வாயினுடைய அம்சம். அப்படின்னா தர்ம காரியங்களில் ஈடுபாடுன்னு அர்த்தம். 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் போகும்போது மகர அம்சத்தில் விழுகிறது. அப்போ வந்து தொழில் பவர் வந்து, தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் திருவாதிரை 3ஆம் பாதத்தில் போகிறது. மனசுக்கு திருப்தியான, எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்குது, தொழில் பலம் நடக்குதுன்னு அர்த்தம். வளர்ச்சிகள் பெருகும். அதே மாதிரி 24ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் திருவாதிரை 4ஆம் பாதத்தில் போகும்போது லாபங்கள் இருக்கும், தனலாபங்கள் பெருகும். இந்த வகையில் இந்த செவ்வாய் ராகுவில் நம்மளுடைய கேரக்டரு, நம்மளுடைய கோபம், பேச்சினுடைய தீவிரம், இதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா சிறப்பான பொருளாதார ஆதாயத்தோடு இந்த நாட்கள் சிறப்பை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.